முருகன் என்றால் அழகானவன் என்று பொருள் கூறுகிறோம். முருகனை தமிழரின் தனி பெருங்கடவுள் என்றும் கூறுகின்றோம். ஆனால் சங்ககால நூல்களில் முருகன் என்ற சொல் அழகை குறிக்கவில்லை, மாறாக வீரம் மிக்கவன், வலிமை உடையவன், தீயவர்களை அழிப்பவன் என்றே குறிப்பிடுகின்றன. முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்வதை ஆராய்ந்தால் தமிழ் மொழியின் தொன்மத்தை அறிய முடியும். தமிழின் தொன்மத்தை குறிப்பிடுவதற்காகவே முருகனை தமிழ் கடவுள் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். முருகன் என்றால் நமக்கு வேலும் மயிலும் ஞாபகத்திற்கு வரும். அந்த அளவிற்கு நமக்கு முருகனின் உருவம் மனதில் பதிந்துள்ளது. இப்படி வேலும் மயிலும் இல்லாத முருகன் சிலை ஒன்றும் உள்ளது. அதைத்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். சார், இது என்ன சிலை நீங்கள் அடிக்கடி பார்த்தே இருக்கிறீங்களே? சார், இது வந்து பல்லவர் கால முருகன் சிலை. சரி. பொதுவாக நம்ம முருகன் சிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயிலும் வேலும் இருக்கிறது தான் நம்ம முருகன் சிலைன்னு சொல்லுவோம். உங்களால் இங்கே இது தெரியுதா? பார்க்க மயிலையும் காணோம், வேலையும் காணோம், ஆனால் முருகன் சிலைன்னு சிலைங்கிறீங்களே, எப்படி? முருகன் சிலை தான். மயிலும் வேலும் வந்து பிற்காலத்தில் தான் முருகனுக்கு வைக்கப்பட்டது. சரி. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த சிலை வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 9ஆம் நூற்றுக்கு முந்தைய ஒரு காலத்துக்கு உரியது. பல்லவர் கால சிற்பம். சரி. இந்த பகுதி பல்லவர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த பகுதி பல்லவர் ஆட்சி. பல்லவர் காலத்துக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்கிறோம். சரி. இது என்ன பகுதி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஊர் தானே? என்ன ஊர் இது? இது கோமாளிப்பட்டி. தற்போதைய கரூர் மாவட்ட பகுதி அந்த பல்லவர் ஆட்சிக்கு உட்பட்டது தான். இதே போன்ற ஒரு சிலை வந்து இங்கே கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய சோமூர் அப்படின்ற ஊரில் சோமேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. சரி. அங்கேயும் இது ஒரு முருகன் சிலை இந்த மாதிரி மண்ணில் புதஞ்சிருக்கு. ஆனால் மக்களுக்கு அது முருகன் சிலை என்னன்னு தெரியல. ஓப்பன் பிளேஸாக வச்சுருக்குறாங்க. சரி. இப்போ இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணிலேருந்து எடுத்ததாக இந்த ஒரு மக்கள் சொன்னாங்க. சரி. அதை கேள்விப்பட்டு தான் வந்து இன்றைக்கி பார்க்க வந்து எதாச்சும் நீங்களே வந்திருக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் நீங்களே வந்து இந்த முருகன் சிலை நம்பணும் இல்லையா? பொதுமக்கள் நம்பணும். ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து வேலு இல்லை, பக்கத்தில் மயிலும் இல்லை. ஒருத்தர் ரங்கநாதர் சொன்னார். இன்னொரு சுவாரஸ்யமா கடந்த 2 ஆண்டுகளும் இந்த பகுதி மக்கள் வந்து இதை பைரவர்னு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆனால் இது வந்து ஒரு சிற்ப வல்லுநரை கூட்டி வந்து நாங்கள் பார்த்தும் பொழுது இது வந்து முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டார். முருகன் சிலைக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படின்றத அவர் தெளிவாக சொன்னார்னாங்க. முருகன் வந்து ஒரு போர்க்கடவுள். நம்ம வந்து வழிபடக்கூடிய கடவுளாக தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு. ஆனால் ஆதி காலத்திலிருந்தே முருகன் ஒரு போர்க்கடவுள். போர் வீரனுக்குரிய சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ன வீரம், உதரபந்தம் 2. நீங்கள் கருப்பசாமி கோவிலெலாம் கருப்பு சாமிக்கு கிராஸில் 2 சங்கிலி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. இடுப்பில் வந்து ஒரு நூல் கட்டியிருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க, அதையும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி முருகனுக்கு இந்த கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் கிராஸாக ஒரு கோடு தெரியும் உங்களுக்கு பார்த்தா. அதான் சன்ன வீரம் அப்படின்னு சொல்கிறதுங்க. சங்கிலி மாதிரி உள்ள அமைப்பு. சிலையில் வந்து சங்கிலியாக காமிக்கல. போர் வீரனுக்குரிய அடையாளம் வந்து கிராஸாக இருக்கக்கூடிய சங்கிலி அமைப்பு. அதை சன்ன வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலையில் ஒரு சில குறியீடு. அதாவது சில போர் வீரருக்குரிய குறியீடை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி தொப்புளுக்கு மேலே, நெஞ்சுக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் குறுக்கே ஒரு பட்டை மாதிரி ஒரு கட்டியிருப்பாங்க, ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து உதரபந்தம் அப்படின்னு பேர். அது அடையாளம். ஒரு போர் வீரன் அப்படின்னா ஒரு அடையாளம் காமிக்கணும்னா ஆதி காலத்தில் சன்ன வீரமும் உதரபந்தமும் இருந்திருக்கு. இந்த 2 அடையாளங்களும் இந்த சிலையில் இருக்கு. சரி. மேலும் இது பல்லவர் கால சிற்பம் என்பதனால ஒரு புடைப்பு சிற்பமாக தான் செதுக்கியிருக்காங்க. ஆமாம், புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். புடைப்பு சிற்பம் ஒரு பலகைக்கல்ல சிற்பத்தை புடைப்பாக பண்ணியிருக்காங்க. முருகனுடைய மகுடம் கரண்ட மகுடம்னு சொல்லுவோம். இது செதஞ்சிருக்குது. இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த பகுதி தான் அந்த மகுட பகுதி கொஞ்சம் செதஞ்சிருக்கு. பொதுவாக கரண்ட மகுடத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குள்ளா போட்ட மாதிரி ஒரு கூம்பு உடைய குள்ளா போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் கரண்ட மகுடம்னு சொல்கிறது. மகுடம் எதுக்கு வைக்கிறாங்க? ஒரு மனிதரை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம் வச்சுக்காங்க. கடவுள்களை வித்தியாசப்படுத்துறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு பல்லவர்கள் வைத்த மகுடம் தான் கரண்ட மகுடம்னு சொல்கிறது. நிறைய மகுடங்கள் வகை இருக்குது. முருகனுக்கான மகுடம் வந்து கரண்ட மகுடம். பல்லவர்கள் அந்த டைப்ல தானே அவங்களும் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க, கிரீடம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காதுகளில் பார்த்தீங்கன்னா காதணி இந்த இடத்துல இருக்குது. பார்த்தது இல்லைங்களா? சற்று பெரிய அளவில் தான் இருக்குது. அது வந்து பத்திர குண்டலமா இல்லை மகர குண்டலமான்றது நமக்கு தெளிவாக தெரியல. இது வந்து மேபி பல்லவர் காலம் என்பதனால, முருகன் சிலை என்பதனால மகர குண்டலமாக இருக்கலாம். ஒரு யூகம்தான் இல்லையே, நமக்கு தெளிவாக தெரியல. இந்த இடத்துல பெருசாக இருக்குது. அது மகர குண்டலமாகவும் இருக்கலாம் அல்லது
பனையோல குண்டலம், அதாவது சரி. பத்திர குண்டலமாக இருக்கலாம். சரி. கழுத்தில் கழுத்தணி தெளிவாகவே தெரியுது, பார்த்தா வடிவா தெரியுது. தெரியுது. கண்டிகைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரி. கண்டிகை அணி கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிகை. சரி. கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். பொதுவாக அந்த சில பேர் வந்து சினிமாக்களில் ஆமா, பார்த்துருப்பீங்க, ஆமா. மன்னர்கள்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஆமா. இதை கேயூரம்னு சொல்லுவோம். ஓஹோ. இதுக்கு பேர் கேயூரம். இந்த கையில் இருக்கக்கூடிய புஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணிகலன் கேயூரம். அதுவும் தெளிவாக இங்கே காமிச்சிருக்காங்க. சரி. கையில் வந்து இங்கே பாருங்கள், தெரியுது இந்த இடத்துல இங்க தெரியுதுங்களா? ஒரு காப்பு நம்ம பொதுவாக காப்பு போட்டுக்கோம் இல்லையா, ஆமா. அதே மாதிரி கையுடைய காப்பு அது சரி. தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அந்த இடது கையில் அந்த இடது முன்பக்க இடது கையில் தெளிவாக தெரியுது. வலது பக்க முன்கையில் அந்த பகுதி கொஞ்சம் செதஞ்சிருக்கனால வலது முன்கை பகுதி தெளிவாக இல்லாமல் அது வந்து பொதுவாக இந்த மாதிரி சிலைகளில் அபயஹஸ்த முத்திரை தான் இருக்கும் வலது கையில். இது அந்த தெளிவாக இங்கே இல்லாமல் இருக்குது. சில முருகன் சிலைகளில், பல்லவர் முருகன் சிலையில் தாமரை பூ கூட இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே நமக்கு தெளிவாக பார்க்க முடியல, செதஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பல்லவர் கால சிற்பத்தில், முருகன் சிற்பத்தில் 4 கைகள் பொதுவாக இருக்கும். 2 கைகள் இப்போ வந்தது தான். இதில் 4 இருக்குங்களா? 4 கை இருக்கு. இந்த முன்பக்க கை, இது பின்பக்க 2 கை தெரியுதுங்களா? அதுவும் கை தான், வளைஞ்சிருக்கு பாருங்க. 4 கைகள். 6 கைகள் அதுக்கு பிறகு வந்தது தான். 6 முகம், 6 12 கையெல்லாம் அதுக்கு பிறகு வந்தது தான். ஆரம்ப கால பல்லவர் சிற்பத்தில் 4 கைகள் இருக்கும். இதில் 4 கை இருக்குது. இதில் பார்ப்போம். இந்த வலது பக்க பின்பக்க கை இருக்குது பார்த்தீங்களா, அது மடித்து கையை வந்து மடித்து இப்படி வச்சுருக்காரு. இதில் இப்படி வச்சுருக்காரு. அது ஆயுதங்களை பிடிக்கிறது தான், பொருளை பிடிக்கிறது அப்படி வச்சுருப்பாங்க. வைக்கும்போது இங்கே பார்த்தா ஒரு வளையம் மாதிரி அமைப்பு தெரியுதுங்களா, அதுக்கு பேர் அக்கமாலை அப்படின்னு சொல்லுவோம். இது ஞானத்தின் அடையாளம், பிரம்மாவிலிருந்து பெற்றதாக சொல்லுவாங்க. அக்கமாலை வந்து ஞானத்தின் அடையாளம். தட்சிணாமூர்த்தி கையில் அக்கமாலை இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பின் கையில் சற்று செதஞ்சிருக்குது. இந்த பகுதி சக்தி ஆயுதத்தை கொண்டிருக்கும். சக்தி ஆயுதம் இப்போ இருக்கக்கூடிய வேல் கிடையாது. அது வேல்னா வந்து ஒரு அடிப்பக்கம் அகன்றும் மேல் பக்கம் குறுகியும் காணப்படும். இல்லை வில்லு கிடையாது. 3 அறுகோணத்தை ஒன்றிங்கள் ஒன்று வச்ச மாதிரி இருக்கக்கூடியது தான் சக்தி ஆயுதம்னு சொல்லுவோம். சிலர் வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க. இது வந்து அசுரர்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இந்திரனால் கொடுக்கப்பட்ட ஆயுதம் சக்தி ஆயுதம்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பார்வதி தேவியால் அழிக்கப்பட்ட ஆயுதம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு புராண கதையும் மாறுபடுது. ஸோ இந்த பின்னங்கையில் 2லேயும் பார்த்தீங்கன்னா வலது கையில் சக்தி ஆயுதம், இடது பின்னங்கையில் அக்கமாலை. அதே மாதிரி இடது முன்பக்க கை தொடையின் மீது வச்ச மாதிரி இருக்குங்களா, இது முருகன் சிலைக்குரிய அடையாளம். ஆமாம், தொடை மீது இப்படி வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வச்சிருக்கு. வலது கை தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செதஞ்சிருக்குனால அதில் என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியல. இந்த உதரபந்தம் தெரியுதுங்களா, இங்கே தெளிவாக தெரியும். உதரபந்தம் சன்னைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கு கீழே தெரியக்கூடிய பகுதிகள் எல்லாமே வேட்டி, ஆடை வேட்டி. நம்ம கட்டுற வேட்டியில் அழகுபடுத்தி டிசைனாக கட்டியிருக்காங்க. மடிப்புகள் வச்சு நல்லா தெளிவாக தெரியுது. பின்பக்கம் பாருங்கள், வேட்டி தொங்குற மாதிரி தெரியுதுங்களா? தெரியுது. இங்கே தெரியுது இல்லைங்களா? தெரியுது. அதே மாதிரி காலில் கீழே கணுக்காலில் பாருங்கள், அது காப்பு மாதிரி. அதை வந்து வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவோம். வீரர்கள் அணியக்கூடிய அந்த காப்பை வீரக்கழல்னு சொல்லுவோம். அதுவும் முருகனுக்கு இருக்குது. இந்த வடிவம் நின்ற கோலத்தில் இருக்கிறது ஒரு வித்தியாசமான. பொதுவாக பல்லவர்கால சிற்பங்கள் வட தமிழ்நாட்டில், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்களில் சில இடங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் தாமரை மலரில் உட்கார்ந்த மாதிரி அங்கே இருக்கும். இங்கே நம்ம கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய 2 சிலையுமே நின்ற நிலையில் இருக்குது. சில பகுதியில் இங்கே திருச்சி மாவட்டத்தில் திருவாசின்னு ஒரு இடம் இருக்குது. மாற்றுரைத்த வரதீஸ்வரர் கோயில்லையும் இதே மாதிரி நின்ற நிலை ஒரு முருகன் சிலை, பல்லவர்கள சிலை அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நம்ம பகுதிக்கு இன்றைய மக்களுக்கான ஒரு புதிய செய்தியாக இருக்கும். இது முருகன் சிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்புறதுக்கு பல பேர்த்தால முடியாது. இருந்தாலும் முருகன் சிலை தான், இது வேறு வழி இல்லை. அதை மக்கள் ஏற்று தான் ஆகணும். மயிலும் வேலும் பிற்காலத்தில் எப்போ வந்து சொல்லுங்க. அது மயில் பொதுவாக சோழர்கள் காலத்தில், குலோத்துங்கன் காலத்தில் வந்ததாக சொல்கிறாங்க. வேல் இந்த வஜ்ராயுதம் வடிவம் மாறி விஜயநகர பேரரசு காலத்தில் தான் வேல் வந்து நம்ம தென்னகத்தில் முருகனுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ வேல் வந்து விஜயநகர பேரரசு காலத்துலேயும், மயில் வந்து சோழர் காலம், குறிப்பாக குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதில் இப்போ நமக்கு வரக்கூடிய சிலைகள், வரைபடங்கள் எல்லாமே, ஃபோட்டோகிராஃப் எல்லாமே பார்த்தா வேலும் மயிலும் இல்லாமல் முருகன் கிடையாது. ஆமாம், ஆனால் வேலும் மயில் பார்க்கும்போது நமக்கு இந்த முருகன் சிலையை, இந்த சிலையை முருகன் சிலையை நம்மளால் நம்ப முடியல. ஆனால் நீங்கள் வந்து முருகன் தான்.
இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இது முருகன் சிலை தான், சரி முருகன் வழிபாடு தான் செய்யணும், சரி வேறு தெய்வங்களுக்கு வழிபாடு தான் செய்ய வேண்டாம் சரி சரி அப்படின்னு சொல்லுங்கள். சரி நன்றி. நல்லா அருமையாக சொன்னீங்க. குறிஞ்சியின் தலைவனாய், வேடனாய், கடம்பு மலர்களை சூடிய கடம்பனாய், குகையில் உறையும் குகனாய், குன்றுதோறும் குடிகொண்ட குமரனாய், முருகனை பார்க்கும் அதே சமயம் பல்லவர் காலத்தில் இத்தகைய முருக வடிவம் சிறப்பாய் திகழ்ந்தது என்றால் அது மிகையல்ல.